ஒரு பெர்ஃபெக்டான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் பச்சரிசி, அது கூட 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அரிசி பருப்புக்கு 5லேருந்து 5.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சினா பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கறதுனால பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, மிளகு சீரகம், துருவின இஞ்சி, கொஞ்சமாக மிளகு சீரக பொடி இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை பொங்கல் கூட சேர்த்து கிளறி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கமகமங்கிற வாசனையோட வெண்பொங்கல் ரெடி. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி கொஸ்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.